ஹோமியோபதி அப்படின்னா ஒன்றுக்கு நேரான மருந்து கொடுத்து அதை குணப்படுத்துறது ஹோமியோபதி. இப்ப இந்த ஹோமியோபதியை உருவாக்குற காலம் வரைக்கும் அலோபதினு ஒரு மருத்துவமே கிடையாது. இவர் ஹோமியோபதியை உருவாக்கி அதை வந்து பெரிய அளவுல கொண்டு வர்றப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, உங்க மருத்துவத்துக்கு பேர் வந்து ஹோமியோபதின்றீங்களா, அப்ப மத்த மருத்துவத்துக்கெல்லாம் என்ன பேருன்னு இவர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப வந்து மத்த மருத்துவத்தை வந்து வளர்க்கணும் ஆதரிக்கணும்ன்ற எந்த எண்ணமும் ஒரு கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய மருத்துவத்தில் இருந்து மற்ற மருத்துவத்தை வந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பேர் வந்து அலோபதி அப்படின்னு இவர் தான் பேர் வைக்கிறார். 1810 ஆண்டுல வந்துட்டு தம்பி இந்த குழந்தைக்கு அலோபதினு பேர் வைக்கிறேன் அப்படின்னு ஹானிமன் வந்து சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அலோபதினு ஒரு மருத்துவ முறையே கிடையாது. அலோபதினா வேற ஒண்ணும் கிடையாது. அலோஸ் அப்படின்னா மாறாக அல்லது எதிராக அப்படின்னு அர்த்தம். ஒரு நோய்க்கு அதற்கு எதிரான மருந்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். இந்த வரையறை எப்படி பாத்தீங்கன்னா, சித்த மருந்தும் அலோபதி தான், ஆயுர்வேத மருந்தும் அலோபதி தான், எகிப்துல இருந்த மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான், மெசடோமியால இருந்த மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான், வீரயுக மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எது எதெல்லாம் ஹோமியோபதி இல்லையோ அது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், அது எல்லாமே அலோபதி தான்.